வணக்கம். 2 நிமிட இலக்கிய சிற்றுரை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் ஜான் பெனடிக்ட். மதம். பல ஆண்டுகளுக்கு முன்பு வாஷிங்டன் தமிழ்ச் சங்கத்திலே தேர்தல் நடைபெற்ற காரணத்தால் அன்றைய நிகழ்வு நள்ளிரவு வரை நீண்டது. நானும் அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். கடுமையான குளிர்காலம். இரவு 11:30 மணிக்கு என்னை ஒரு பாட்டு பாட அழைத்தார்கள். கோடி மலை தனிலே கொடுக்கும் மலை எந்த மலை என்று நான் பாடியவுடன் வியந்து போனார்கள் விழித்திருந்தவர்கள். விழித்து எழுந்தார்கள் உறக்கத்தில் இருந்தவர்கள். இந்த பாடலிலே தேவரின் குலம் காக்கும் வேலையா என்று ஒரு வரி வரும். அதனுடைய பின்னணியை நான் சமீபத்தில் தான் அறிந்து கொண்டேன். இந்த பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் வழக்கம் போலவே பண கஷ்டத்தில் இருக்கிறாரு. மகளுக்கும் திருமண ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்திலே தெய்வம் என்ற ஒரு படத்திற்காக பாடல் எழுத அழைப்பு வருகிறது. குன்றக்குடி வைத்தியநாதன் இசையமைக்கிறார். முருகனை புகழ்ந்து பாட வேண்டும். மருதமலை மாமணியே முருகையா என்று முதல் வரியை போட்டுவிட்டார். இந்த பாடலினுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் மிகப்பெரிய முருக பக்தராம். முருகனுடைய கருணையால் தான் தனது குலம் வாழ்கிறது என்று நம்பியவர். அதனை குறிக்கும் விதமாகத்தான் தேவரின் குலம் காக்கும் வேலையா என்று ஒரு வரியை போட்டார் கண்ணதாசன். ஏற்கனவே முருக பக்தராக இருந்த சாண்டோ சின்னப்பா தேவருக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. பாடல் எழுதி முடிக்கப்பட்டவுடன் 1 லட்சம் ரூபாயை கண்ணதாசனுக்கு பரிசாக கொடுத்தாராம் சாண்டோ சின்னப்பா தேவர். அதாவது ஒருவனுடைய மத உணர்வுகளை நீங்கள் மதித்து நடந்தால் அவன் வணங்கும் தெய்வம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம் நண்பர்களே, மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக மனிதனாலேயே உருவாக்கப்பட்டது. அந்த மதங்கள் பலவாக இருந்தாலும் கூட அவை சுற்றி வருவது என்னவோ இறைவன் என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியைத்தான். ஆனால் இன்று உலகில் நடைபெறும் போர் மற்ற அக்கிரமங்களுக்கெல்லாம் மதம்தான் முதன்மை காரணமாக இருக்கிறது என்று எண்ணும் போது மனது வலிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் நண்பர்களை கூட மதத்தின் அடிப்படையிலே தலைவர்களை ஆதரிப்பது, எதிர்ப்பது, நம்மை உதாசீனப்படுத்துவது என்றெல்லாம் செயல்படும் போது அது தீவிரவாதத்தை காட்டிலும் தீமை பயக்கக்கூடியது என்று தான் சொல்ல தோன்றுகிறது. மதத்தின் பெயரால் பல நல்ல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடிப்படை உரிமையான கல்வியை எனக்கு வழங்கியது எனது மதம்தான். எழுத்தறிவித்தவன் இறைவன் அல்லவா? அப்படி நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்மக்களை, உத்தமர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்குவித்து பாராட்டி அவர்களைப் போல நாமும் நமது மதத்தை சார்ந்த ஒரு 4 பேருக்காவது நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் நல் மதத்தவனாக வாழ்கிறான் என்பதற்கு சான்று. ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் எழுதிய திருவருட்பா தான் இப்படி சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த மதம் என்னும் பேயினை மிதிப்போம், மனிதனை மதிப்போம். பனி எது, மழை எது, நதி எது, கடல் அது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. நன்றி, வணக்கம்.